வெல்கம் டு ASPN அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி தமிழுக்கு தலைப்பு வாரியாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்லிக்கிறேன். நியூ சிலபஸ் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா தமிழ், அதில் தலைப்பு வாரியாக நம்மளோட சேனலில் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனியாக வந்து விளக்கம், கூடுதல் குறிப்பு, புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு ஒரு சில வார்த்தைகள், அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே இந்த எல்லா டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் அதோட ஃப்ரீ பிடிஎஃபையும் அந்தந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம 2 யூனிட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது யூனிட். இப்போ இந்த டாபிக் பார்த்துட்டோம்னா இதோட 3வது யூனிட் கம்ப்ளீட் ஆகுது நம்மளுக்கு. இப்போ 3 யூனிட் கம்ப்ளீட் ஆக உடனே நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, எல்லாரும் கேட்டதுக்காக உங்களுக்கு ரிவிஷன் வந்து நாங்கள் சைட் பை சைடாக கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 30லேருந்து 50 கொஷின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு சில பேர் நிறைய 100 கொஷின் இருக்க மாதிரி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். என்னென்னா அது வந்து வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். 1 hour 1.5 hourன்னு போயிடும். அப்படி போகும்போது கண்டினியூஸாக அவ்வளோ நேரம் உங்களுக்கு கேட்க வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 50 கொஷின் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு 15 கொஷின் வச்சு போட்டிருந்தோம். அதனால் அதில் இன்னும் ஒரு பார்ட்டும் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் 15 கொஷின் தான் இருக்கும். நாங்கள் இன்னொரு பார்ட்டும் ஒரு 30 கொஷின் இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறோம். அடுத்த யூனிட்லேருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு 50 கொஷின் இருக்கும். அது வந்து ரிவிஷனுக்கு. நீங்கள் வந்து ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம கரெக்டாக தான் அதை ஆன்சர் பண்ணுறோமா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பொதுத்தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் எப்போயெல்லாம் ட்ராவலில் இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால் படிக்க முடியலை அப்படின்னும் போதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஓரலாக கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அதில் அந்த யூனிட்டே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாருங்கள், எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கல அதுதான் யூனிட் 3ல் நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, அமையும் இடங்கள். இது ஃபுல்லாகவே ஒரே தலைப்பு தான். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறுத்தல் குறியீடுகள். அதாவது நம்ம இங்கிலீஷில் பஞ்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் தமிழில் வந்து நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்தல் குறியீடு அந்த பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஒரு சில வார்த்தைகளை வந்து நிறுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற குறியீடுகள். நிறுத்துறதுனாலே புள்ளி தான் வைப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. தமிழில் நிறைய இருக்குது. ஓகேவா? ஈவன் இங்கிலீஷ்லேயுமே அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த இடத்துல எந்த குறியீடை பயன்படுத்தணும், எப்படி ரோடுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா ரோடில், அது மாதிரி எழுத்துல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய குறியீடுகளை பயன்படுத்துவோம். நம்மள அறியாமல் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் அது ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பாருங்கள், ஃபஸ்ட்டு வரையறை. எழுத்து மூலம் ஒரு கருத்தை தெளிவாக தெரிவிப்பதற்கு மற்றும் பொருள் நன்கு புலப்படுவதற்கு ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுவது நிறுத்தல் குறியீடுகள் எனப்படும். இப்போ நம்ம பேசும்போது எப்படி வேணாலும் சொல்லிடலாம். பேசும்போது யாருமே ஒரு வேர்டை சொல்லிட்டு கமா, ஒரு வேர்டை சொல்லிட்டு புல் ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எழுதும்போது இந்த நிறுத்தல் குறியீடை நம்ம பயன்படுத்தியே ஆகணும். ஏன் அப்படின்னா பேசும்போது நம்ம வாய்ஸ் மாடுலேஷன் வச்சே நம்ம அந்த விஷயத்தை எப்படின்னு கன்வே பண்ணிடுவோம் ஈஸியாக. நம்ம சவுண்டை வந்து கூட்டி சொல்லலாம், குறைச்சி சொல்லலாம். அந்த மாதிரி மாடுலேஷனை வச்சு நம்ம தெளிவாக புரிய வைக்க முடியும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. ஆனால் எழுதும்போது அப்படி கிடையாது. எழுத்து ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்போது அதில் நம்ம கருத்தை வந்து தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த குறியீடுகள் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது. ஒரு கமா போடும்போதும் ஒரு கொட்டேஷன் போடும்போதும் மேலே அந்த இடத்துல அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதா இருக்கும். ஒரு தலைப்பை சொல்லும்போது அதுக்கு ஒரு கொட்டேஷன் போடுவோம். ப்ராக்கெட்டில் ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம். இதெல்லாம் போடும்போது தான் அந்த எழுத்து வந்து ஒரு கட்டுரையாக இருந்தாலும் ஒரு கதையாக இருந்தாலும் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட இந்த பிடிஎஃப்லேயே பாருங்கள், ஒவ்வொரு பிடிஎஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ வரையறைன்னு போட்டு நான் 2 புள்ளி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு கமா போடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த பிடிஎஃப் இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கள்.
பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? படிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். இதுக்கு யூஸ் ஆகுறது தான் நிறுத்தல் குறியீடு. அதை தான் இங்கே வரையறைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயன்கள். இதோட பயன்கள் இப்போ நான் சொன்னது தான். பட் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேச்சு வழக்கின் ஒலிப்பு வேறுபாடுகளை உரைநடையில் காட்ட. பேசும்போது நம்ம வார்த்தைகளில் எப்படி ஒலிப்பு உச்சரிப்பை நம்ம காட்டுறோமோ அதே இதை எழுத்துலையும் காட்டுறதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். செகண்ட் பாயிண்ட்டு, செய்தி பரிமாற்றத்தில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதில் கன்ஃபியூஷன், ஏன்னா தமிழில் வந்து ஒரு விஷயத்த சவுண்டை கூட்டி ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்குற வேண்டிய இடத்துல வேறு இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டா கூட மாறி போயிடும். இப்போ நான் படித்தேன் அப்படின்றது ஒரு வேர்டு, நான் படித்தேன் அப்படின்றது வேற. அப்போ எந்த இடத்துல நான் அழுத்தம் கொடுக்குறேனோ அந்த இடத்துல வந்து மீனிங்கே வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வேற மாதிரி கன்வே ஆகும். அது மாதிரி தான் எழுதும்போது நம்ம போகிற ஒவ்வொரு புள்ளி கமாவும் முக்கியம். படிப்பவருக்கு கருத்து தெளிவு ஏற்பட, தெளிவாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு தொடரில் பொருள் வேறுபாட்டை உணர்த்த. ஒரு சென்டென்ஸில் இதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறதுக்கு இந்த நிறுத்தல் குறிகள் பயன்படுது. ஒரு மொழியின் தெளிவை உணர்த்த. அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். தமிழில் தான் இது இருக்குன்னு இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையுமே இது இருக்குது. அது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழி எவ்வளவு தெளிவானது அப்படிங்கிறத மற்றவங்கள உணர்த்துறதுக்கு இந்த நிறுத்தல் குறிகள் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அறிமுகம். அதாவது இது எப்படி நம்மளுக்கு அறிமுகம் ஆச்சு, இந்த நிறுத்தல் குறியீடுகள் நம்ம தான் கண்டுபிடிச்சோமா அப்படின்னா கிடையாது. நிறுத்தல் குறிகளை முதலில் அறிமுகம் செய்தவர்கள் ஐரோப்பியர்கள். ஓகேவா? ஐரோப்பியர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி வந்து தான் நம்ம இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதை எந்தெந்த இடங்களில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என விளக்கியவர்களும் ஐரோப்பியர்களே ஆவார். இப்போ இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஐரோப்பியர்கள் தான் வந்து இதை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களே, நம்ம எல்லாருமே தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி, அந்த காலத்துல இருந்தே தமிழ் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ தமிழ் எழுதும் போதெல்லாம் அவங்க இந்த பஞ்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலையா? அப்போ ஐரோப்பியர்கள் வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறோம்ல, இந்த பஞ்சுவேஷன் வந்து ஐரோப்பியர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்தில் நம்ம தமிழில் பண ஓலைகளில் தானே எழுதுவாங்க. அப்படி ஓலைகளில் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு அந்த இதில் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஒரு 0 மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கடுத்து அடுத்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு வேர்டு, இது ஒரு சென்டென்ஸு, இது ஒரு சென்டென்ஸுன்னு தெரியும். இல்லை இப்படி 2 கோடு போடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கோடு போடுவாங்க. இந்த 3 பழக்கம் தான் இருந்திருக்கு நம்ம தமிழில். ஏன்னா பனை ஓலையில் தான் நம்ம எழுதிட்டு இருந்தோம். பேப்பரு காகிதம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மொழியுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுல. பேப்பர் இதெல்லாமே அறிமுகப்படுத்தினதே நம்மளுக்கு அவங்க தானே, வேற நாட்டினர் தானே. நம்ம பனை ஓலையில் தான் அது வரைக்கும் எழுதிட்டு இருந்தோம். அப்போ அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி 0 மாதிரியோ இல்லை 2 கோடோ இல்லை ஒரு கோடு இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட். இடையிலாம் எந்த ஒரு புள்ளியோ கமாவோ அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் நிறைய கோயில்களில் இன்னமும் அந்த இதில் வந்து சுவரில் வந்து எழுதியிருக்கதை பார்த்துருப்பீங்க, பழைய பிராமி எழுத்துக்கள் இதுலாம். அதில் நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே புள்ளி கமா மேலே டபுள் கொட்டேஷனு ப்ராக்கெட்டு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரேராக பனை ஓலையை வேணால் நீங்கள் ஒரு வேளை பார்த்தவங்களா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம். மற்றபடி நம்ம இந்த பஞ்சுவேஷன்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவே இல்லை. தமிழ் இருந்துச்சு, ஆனால் பஞ்சுவேஷன் இல்லை. சரியா? ஓகே, இப்போ இதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வகைகள் அப்படின்னு பார்த்தா கால் புள்ளி, கார் புள்ளின்னு சொல்லலாம், கால் புள்ளின்னு சொல்லலாம், அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வெறும் கால் புள்ளினா ஒரு கமா தான், அரை புள்ளினா ஒரு புள்ளி வச்சு கமா, முக்கால் புள்ளினா 2மே புள்ளி. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அரை புள்ளி. அரை புள்ளினா என்னன்றது முதல் தெரியணும், அப்போ தான் நம்ம கொஸ்டினில் போட முடியும். சரியா? இது வந்து முக்கால் புள்ளி. நம்ம இதுதான் 2மே அப்படி பாதியாக இருக்கா, அரை புள்ளின்னு நினச்சிருவோம். ஆக்சுவலாக இது முக்கால் புள்ளி, இதுதான் அரை புள்ளி. அடுத்தது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினாலும் புள்ளினாலும் ஒன்று தான், அது ஒரே தான், ஒரே ஒரு டாட்டு தான், 2மே சேம்.
எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா முப்புள்ளின்றது வேற. இப்படி 3 ஒரு சென்டென்ஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இது நடக்குமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு 3 புள்ளி வச்சுருவோம். ஏன்னா அது முடிவடையல. அது திரும்பியும் தொடரும் அப்படின்றத காட்டுறதுக்காக வைப்போம். அடுத்தது கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க்கு, உணர்ச்சிக்குறி, ஆச்சரியப்படுற இடங்கள்ல போடுவோம். இரட்டை மேற்குறி, இப்படி டபுள் கொட்டேஷன் போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கோ இல்லை ஒரு ஸ்பெஷல் புக்கோட நேமு, ஒரு கட்டுரையோட பேரு, ஒரு படம், இந்த மாதிரி பேர்கள் வரும்போது ஒரு கொட்டேஷன் போடுவோம். ஒற்றை மேற்கோள் குறி, ஒரே ஒரு மேற்கோளும் போடுவோம். தனி மேற்கோள் குறி, இதுக்கெல்லாம் பேர்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் நாளைக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க. இரட்டை மேற்கோள், தனி மேற்கோள்னு. அப்போ நம்ம அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அது வருமா வராதான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ தனி மேற்கோள்னா ஒரே ஒரு மேலே இது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லாம் இட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்னா இப்படி யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி தான் சிங்கிள் அந்த மேலே கொட்டேஷன். அடுத்தது இதேவும் டபுள் கொட்டேஷன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் கொட்டேஷன் இருக்குது. பிறை அடைப்பு, பிறை அடைப்புனா என்னென்னா ப்ராக்கெட், நம்ம இப்படி போட்டால் அது பிறை மாதிரி இருக்கு இல்லையா, நிலா பிறை மாதிரி, அதனால பிறை அடைப்பு இதுக்கு பேர். இப்படி பாக்ஸ் டைப்பில் போட்டோம்னா அது சதுர அடைப்பு. அடுத்தது இணைப்பு கோடு, இணைப்பு கோடுனா ஹைஃபன், ஒரு 2 இதை இணைக்கிறதுக்கு நம்ம போடுறது இணைப்பு கோடு. சாய்கோடு ஸ்லாஷ் இப்படி போடுறோம்ல, அதுதான் சாய்கோடு. அடிக்கோடு அப்படிங்கிறது கீழே அண்டர்லைன், ஓகேவா? கீழே போடுறோம்ல, அண்டர்லைன் இல்லை, ஒரு வேர்டு இப்படி அது எழுதிட்டு கீழே இப்படி எழுதிட்டு மேலே எழுதுவோம்ல திரும்ப, இதுதான் அடிக்கோடு. இத்தனை வகையான கோடுகள் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் எதை மட்டும் கேட்டிருக்காங்கன்னா, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, அப்புறம் கேள்விக்குறி, உணர்ச்சி, வியப்புக்குறி, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். ஆனால் இவ்வளோ வகையில் பஞ்சுவேஷன்ஸ், நிறுத்தல் குறிகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சிலபஸில் கேட்டிருக்கிறத மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். புக்லேயுமே இந்த கண்டென்ட் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி கூடுதல் குறிப்புகளாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து இதை எப்படி படிக்கணுன்றதை கொடுத்துட்றேன். அப்புறம் புக்கில் இருக்கிறதையும் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், உடுக்குறி. உடுக்குறினா ஸ்டார். ஒரு சில இடத்துல முக்கியமானதை மென்ஷன் பண்ணுறதுக்கும் மனப்பாட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருப்பாங்க. ஸ்டார் குறியிட்டிருக்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் பாடல்களை அப்படின்னு, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்க்காக நம்ம இந்த ஸ்டாரையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் உடுக்குறி அப்படிங்கிறது. சரி, இப்போ கூடுதல் குறிப்புகள் பார்க்கலாம். கூடுதல் குறிப்புகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கார்புள்ளி. கார்புள்ளினா கால் புள்ளி அப்படின்னு அர்த்தம். பொருளை தனியாக குறிப்பிடும் இடங்கள், பொருட்களை தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது தனித்தனியாக 2, 3 தான் சொல்லும் போதும், எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்பு சொற்கள், திருமுகவிலி, இணைமொழிகள் முதலிய இடங்களில் கார்புள்ளி வருதல் வேண்டும். இதெல்லாம் என்னது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கா எக்ஸாம்பிள் பார்ப்போம். பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் போது இந்த பாருங்க, பொருட்களை தனித்தனியாக, இப்போ திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என பல பகுப்புகளை கொண்டது, 3 பகுப்புகளை கொண்டது. அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு இதை தனித்தனியாக அதில் இருக்க நிறைய விஷயங்களை சொல்கிறோம். அறம், பொருள், இன்பம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இடையில கமா போடணும். அடுத்தது எச்ச சொற்றொடர்கள். எச்ச சொற்றொடர்கள்னா என்னன்னா, இப்போ இங்கே பாருங்க, 2வது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரவி நன்கு பயிற்சி செய்ததனால், இதோட முடிச்சிட்டா இது ஃபுல்ஃபில் ஆகுதா? இந்த சொற்றொடர் முடியுதா? இல்லை. அப்போ இது ஒரு எச்சமாக நிற்கிற ஒரு சொற்றொடர். இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா கமா போட்டு அடுத்த வேர்டு வரும். ரவி நன்கு பயிற்சி செய்ததனால், கமா, விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்றான். ஒரு எச்ச சொற்றொடரும் பக்கத்தில் அதுக்கு அடுத்தபடியாக கமா வரும். அடுத்தது இந்த இணைப்பு சொற்கள், 2 வார்த்தைகளை இணைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம். இந்த திருமுக விழினா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை ஒரு மரியாதையினாலையும், மதிப்புனாலையும், அன்புனாலையும்
விழித்து கூறுற மாதிரி இருக்குல்ல, ஐயா அப்படின்னு கூப்பிடுறது. இப்ப மதிப்பிற்குரிய ஐயா, அம்மையீர் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கமா வரும். நம்ம வந்து லெட்டரே எழுதியிருப்போம், மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டுட்டு தான் நான் இந்த பள்ளியில் படிக்கிறேன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கமா வரும். அடுத்து இணைமொழிகள். இணைமொழிகள்னா என்னன்னா, ஒரு ஆப்போசிட்டா வர்ற மாதிரி வரும் மீனிங். சிறியவன் பெரியவன், செல்வன் ஏழை. ஓகேவா? அந்த மாதிரி 2 விஷயங்களை இணைச்சு சொல்லும்போது அதுக்கு அடுத்து வந்து அந்த வார்த்தைகள் வரும். சிறியவன் பெரியவன், கமா செல்வன் ஏழை, கமா இரவு பகல், கமா இந்த மாதிரி 2 பேர் வார்த்தைகள், இணைமொழிகள், பேர் சொற்களை சொல்லும்போது கமா போட்டு அடுத்ததை ஆரம்பிக்கணும். இதெல்லாமே காற்புள்ளி வர்ற இடங்கள். இது இல்லாமல் வேற எந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படிங்கிறத புக்கு இது படிப்போம் இல்லையா, இதில் நம்ம அதுலேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வரும், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரே தான் இதுலேயே நான் கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, புக் கண்டென்ட் இல்லையான்னு கேட்குறீங்க. அதனால தான் 2ஐயும் தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துட்றேன். அடுத்தது பாருங்க, அரைப்புள்ளி. அரைப்புள்ளினா ஒரு புள்ளி வச்சு கீழே கமா போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா, தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும். ஒரு சென்டென்ஸ் வந்து இப்படி தொடர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்துனா ஒரே எழுவாய் பல செயல்கள் இருக்கும், பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. இப்போ ராமன் ஓடினான், மூச்சு வாங்கினான், மயங்கி விழுந்தான் எப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனே தான் இத்தனை விஷயமும் செய்கிறான். அப்போ ஒருத்தரோட செயலவே நம்ம ஒவ்வொரு தடவையும் ராமன் ஓடினான், ராமன் மூச்சு வாங்கினான், ராமன் மயங்கி விழுந்தான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவன் ஓடி வந்தான்ப்பா, அப்படியே மூச்சு வாங்கினா மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படி தான் சொல்லுவோம். அதவே எழுதும்போது எப்படி எழுத முடியும்? இந்த மாதிரி அரைப்புள்ளி வச்சு எழுதணும். அதுதான் தொடர்நிலை தொடர்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியான நேரத்தில் மழை பொழிந்தது, பூமி செழித்தது, பஞ்சம் நீங்கியது, மக்கள் மகிழ்ந்தனர். இப்போ இந்த ஒரே செயல் மழையினால தான் இது எல்லாமே நடக்குது. அதனால இது எல்லாத்துக்கும் இடையில இந்த மாதிரி அரைப்புள்ளி வைக்கணும். 2 என்ன கொடுத்துருக்காங்க? வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களில் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருட்கள் வருதுன்னா அந்த இடத்துல அரைப்புள்ளி வைக்கணும். பாருங்க, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஒரு சொல் பல பொருள் தரும் சொற்கள் அப்படின்னு. பூமி அப்படின்னா உலகம், புவி, பார், வையகம், அகிலம், தரணி இத்தனையும் சொல்லலாம். அப்போது இந்த ஒவ்வொன்றுமே ஒரு மீனிங் அப்படின்னு காட்டும்போது நம்ம கமா 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 போடக்கூடாது, அரைப்புள்ளி தான் போடணும். ஒவ்வொன்றும் இதுக்கு மீனிங், இதுக்கு வந்து சமமான ஒரு சினானிம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? இப்போ 2 இடத்துல தான் அரைப்புள்ளி வரும்னு பார்த்துருக்கோம். அடுத்தது முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளி எங்கெங்க வரும்னா, சிறு தலைப்பு. சிறு தலைப்புனா என்னன்னா, சைடு ஹெட்டிங், நூற்பகுதி எண். ஏதாவது இப்போ ஒரு நூல் இருக்குது, அந்த நூல்களோட எண் இந்த இடத்துல இப்போ திருக்குறளில் 38வது அதிகாரம் இதை சொல்லுது, 38வது பாடல் இதை சொல்லுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்களை குறிப்பிடும்போது பெருங்கூட்டுத்தொடர் முதலிய இடங்களில் முக்காற்புள்ளி வருதல் வேணும். பெருங்கூட்டுத்தொடர்னா ஏதாவது ஒரு தொகை சொற்கள் மாதிரி சொல்லுவோம்ல. இப்போ முக்கணிகள் பின்வருமாறு அப்படி சொல்லுவோம். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, வகைகள், வரையறை, பயன்கள், இந்த மாதிரி சைடு ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம கீழே பாயிண்ட்ஸ் ஆரம்பிப்போம்ல கட்டுரை எழுதும்போது, அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நம்மளோட பிடிஎஃப்லேயே நீங்கள் பாருங்கள், அப்படி தான் கொடுத்துருப்போம். எடுத்துக்காட்டு அப்படிங்கிற இடத்துல எல்லாம் டபுள் கொட்டேஷன். கூடுதல் குறிப்புகள் இந்த இடத்துல இந்த டபுள் புள்ளி, முக்கால் புள்ளி, இதுதான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருப்போம். இந்த மாதிரி சைடு ஹெட்டிங்க்கு இது வரும். அடுத்தது பாருங்க, புறநானூறு 56 முக்காற்புள்ளி 7 இந்த மாதிரி நூல்களில், பைபிளில், கீதையில் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, தொல்காப்பியத்தில் அப்படின்னு, அப்படி நூல்கள்ல இருந்து ஏதோ ஒரு எண்ணை எடுத்து சொல்லும்போது இந்த மாதிரி போடுவோம். அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து பின்வருமாறு. எப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்கள்ல இது வரும்னு சொல்ல வரல, ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது பின்வருமாறு
கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணின்னு வரிசையாக கீழே எழுதுவோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த பின்வருமாறு அப்படின்னு கொடுக்குற இடத்துல அந்த புள்ளி வைக்கணும் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம டைம் எழுதும்போது கூட இந்த புள்ளி வைப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது டைம் என்னன்னு கேட்குறாங்கன்னா, டிஜிட்டலாக வந்து நம்ம டைம் சொல்லும்போது 7:15, 6:40 இந்த மாதிரி தான் எழுதுவோம். அப்பயுமே இந்த மாதிரி புள்ளி வரும். ஆனால் ஒருவேளை இது தமிழில் வருதா அப்படின்றது எனக்கு டவுட். அதனால நேரத்தை குறிப்பிடும்போது இது வரும். ஆனால் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை எங்கேயும். நீங்கள் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி அப்படின்னாலே நார்மல் புல் ஸ்டாப். இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு தொடரின் இறுதி, முகவரியின் இறுதி, நாளின் இறுதி, சொற்குறுக்கம் போன்ற இடங்களில் இட வேண்டும். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம புல் ஸ்டாப் வைக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு தொடரின் இறுதி, தீண்டாமை ஒரு பாவச் செயல். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் முடியும் போது கடைசியில் ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்தது முகவரியின் இறுதி. இப்போ ஒரு அட்ரஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த அட்ரஸில் ஒவ்வொன்றுக்கும் அப்புறமும் கமான்னு போட்டுட்டு வரணும். கடைசி அந்த அட்ரஸோட கடைசி இது முடியும்ல, மோஸ்ட்லி கடைசியில் வந்து ஸ்டேட்டோ இல்லை அந்த சிட்டி பேரோ இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம புல் ஸ்டாப் வைக்கணும். பாருங்க, 3வது தெரு அண்ணா நகர் சென்னை. 3வது தெருக்கிட்ட எல்லாம் கமான்னு தான் போடுறோம். அண்ணா நகர் கிட்ட சென்னைன்னு முடியும் போது கடைசியில் புல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்தது டேட்டு. 24/1/2025 அப்படின்னா இங்கெல்லாம் ஸ்லாஷ் போட்டுக்கலாம், ஹைஃபன் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். கடைசியில் ஆனால் முடியும் போது புள்ளி தான் வைக்கணும். அடுத்தது சொற்குறுக்கம். சொற்குறுக்கம்னா தொல்காப்பியம் ஃபுல்லாக எழுதாமல் சொல். தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் 32வது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி வர்ற இடத்துல பூராமே இடையில புள்ளி வைக்கணும். அடுத்தது வியப்புக்குறி. வியப்பிடை சொல்லுக்கு பின்னும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்னும் வியப்புக்குறி வருதல் வேண்டும். வியப்பிடை சொல்லுனா ஏதாவது பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி, ஓ இவ்வளோ அழகா இருக்கா, இது இவ்வளோ பெருசா எனக்கு தெரியாது அப்படி நம்ம ஒரு வியப்பாக சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வார்த்தைக்கு பின்னாடி எப்பயுமே ஆச்சரியக்குறி போடணும். இது ஆச்சரியக்குறின்னு தான் நம்ம சொல்லுவோம். தமிழில் வியப்புக்குறி. தாஜ்மஹால் எவ்வளவு அழகானது, ஒரு வியப்புக்குறி போடுறோம். அடுத்தது நேர்கூற்று வியப்பு தொடர். எத்தனை இனிமை தமிழில் என்றார் கவிஞர். அவர் சொன்னதை நேர்கூற்றா அப்படியே சொல்கிறாங்க. ஓகேவா. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா. டைரக்ட் ஸ்பீச்சில் அவங்க சொன்னதை அப்படியே சொல்லுவோம் நம்ம. அவள் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இது. எத்தனை இனிமை தமிழில் என்றார் கவிஞர். அந்த மாதிரி நேர்கூற்று, அதுலேயும் வியப்பான ஒரு சொல் அப்படி இருந்தால் அந்த இடத்துல வியப்புக்குறி வரும். அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அடுக்கு சொற்கள், ஓடு ஓடு ஓடு, பாம்பு 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 இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாமே வியப்பில் அதிர்ச்சியில் சொல்கிற வார்த்தைகள் தான். அதனால் அது ஒவ்வொன்றுக்கும் இடையிலையுமே நீங்கள் ஆச்சரியக்குறி போடணும். புரியுதா. அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது, ஆனால் அது ஒரு கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா கடைசியில் வந்து நம்ம கொஸ்டின் மார்க் போடணும். இல்லை வேற யாரும் இப்படி சொன்னாங்க, வேற ஒருத்தவங்க இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு அதை வந்து நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொன்னாலும் அந்த அவங்க கேட்டதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சாக சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போடணும். எக்ஸாம்பிள் பாருங்க. அது என்ன, இது முடிஞ்சிருச்சு, ஒரு முற்று. ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டாங்க, இது ஒரு கொஸ்டினாகவும் இருக்குது. இப்போ அது பேனா அப்படின்னு சொன்னால் அது கொஸ்டினா, அதுவும் ஒரு வினை முற்று தான். அது பேனா சொல்லி முடிச்சிட்டாங்க, முற்று தொடர் தான் அதுவும். அது வினை முற்று இல்லை, முற்று தொடர். ஆனால் அது வந்து கொஸ்டின் போடணுமா அந்த இடத்துல? போடக்கூடாது. ஏன்னா அது கொஸ்டினா இல்லை, அது விடையாக இருக்குது. ஆனால் இங்கே அது என்ன அப்படின்னு இருக்கு, ஒரு முற்று தொடராக இருக்குது, ஆனால் ஒரு கேள்வியாக முடியுது, அதனால கேள்விக்குறி போடணும்.
இப்ப அவன் வருவானா என்று கேட்டேன். ஓகேவா? இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம சொன்னதை திரும்ப சொல்றோம். அப்ப இந்த இடத்துல அவன் வருவானா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் போட்டுட்டு தான் அப்புறம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது நார்மலா நான் சொல்ற சென்டென்ஸ் தானே. இது மத்தவங்க சொன்னது தானே சொல்றோம். இது எதுக்கு திரும்ப நமக்கு கொஸ்டின் மார்க் போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துலயும் போடணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது பாடப்புத்தக குறிப்புகள். பாடப்புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க? இப்ப நம்ம மேல பார்த்ததே தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேணா 1, 2 பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கலாம். இல்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் கம்மியா கொடுத்துருக்கலாம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிறுத்தல் குறிகள், காற்புள்ளி. என்னென்னது? பொருட்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். பொருட்களை வந்து கவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வரும். எடுத்துக்காட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி எது வேண்டாலும். இப்போ நவரத்னங்கள் அப்படின்னா அதை ஃபுல்லாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. முக்கணிகள், மா, பலா, வாழை ஆகியவை முக்கணிகள். இப்படி வர்ற கவுண்டிங் மாதிரி சொல்ற எல்லா இடத்துலையும் வரும். கடிதத்தில் விழி முன் காற்புள்ளி வரும். கடிதம் எழுதும்போது அன்புள்ள அப்பா, பாசமுள்ள தங்கை, இப்படி ஆரம்பிக்கிறோம்ல, அந்த ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல பக்கத்துல கமா போடுவோம். நம்ம அதை தான் அங்கே கொடுத்துருந்தாங்க, மதிப்பிற்குரிய ஐயா, அந்த மாதிரி போடும்போது நம்ம போடுவோம். அடுத்தது வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இப்ப சென்று அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை எச்சம். வினை எச்சம்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை சென்றுன்றது ஒரு வினை தான். ஆனா இது வினை எச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரும்ன்றத வச்சுதான். சென்று, சென்றுக்கு இதை ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன வார்த்தையை போடலாம்? சென்று மாணவன், சென்று ராஜன், சென்று கண்ணன், அப்படி ஏதாவது போட முடியுமா? சென்று பறவை அப்படின்னு போட முடியுமா? எந்த ஒரு பெயர் சொல்லும் இந்த இடத்துல போட வராது. சென்று வந்தேன், சென்று கூறினேன், சென்று அழைத்தேன், இப்படி போட்டா எது போட்டாலும் மேட்ச் ஆகுதா? அப்போ ஒரு வினைச்சொல் போட்டா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இது வந்து வினை எச்சம். இந்த வினைச்சொல் வந்து எச்சமா வந்திருக்கிறதுனால இந்த சென்று வந்து வினை எச்சம். இது நான் ஏற்கனவே நம்மளோடதுல இந்த பெயரெச்சம் வினை எச்சம்லாம் நடத்தும் போது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இங்கே ஒரு கமா வரும். அடுத்த அதோட தொடர் வந்து தொடர்ச்சியா வரும். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. மேற்கோள் என்ன செஞ்சிச்சுன்றத ஒரு மேற்கோள் குறியிட்டு காட்டுறாங்க. முகவரியின் இறுதி வரி நீங்க, இறுதி வரிக்கு மட்டும் புல் ஸ்டாப் வரும். அது நீங்க ஏனைய வரிகளில் இறுதியில் காற்புள்ளி வரும். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலேயும் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு எழுதுறோம் அப்படின்னா நம்ம பேரு, அப்பா, ஃபாதர் ஆஃப், டாட்டர் ஆஃப்னு போட்டு அப்பா பேரு, நம்மளோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் இங்கே கமா 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 போட்டுட்டே வரணும். கடைசியில் நீங்கள் பின்கோடோ இல்லை ஊரோ எழுதுறீங்கல்ல, அந்த இடத்துல புல் ஸ்டாப் வைக்கணும். மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம லெட்டர் ஃபார்மேட்டிங் படிக்கும் போதே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அரைப்புள்ளி. இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்குப்பா. இந்த கிராமர் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. 8th ஸ்டாண்டர்டில் 4வது இயலுக்கு பின்னாடி எக்ஸசைஸில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். அரைப்புள்ளி. அரைப்புள்ளி எங்கே இருக்கும்னா, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இதுதான் நம்ம சொன்னோம். ஒரு எழுவாய் இருக்கும், பல விஷயம் செஞ்சுருக்குவாங்க. கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான். ரெண்டுமே அவன் தான் பண்ணான். அதனால அவர் செஞ்ச செயலவே புள்ளி வச்சு அந்த அரைப்புள்ளி வச்சு சொல்றாங்க. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே. அடுத்தது முக்காற்புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். நம்ம முக்காற்புள்ளி நிறைய சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு கூடுதல் குறிப்பில். இங்கே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ முக்கணி, முத்தமிழ் இருக்குன்னா இயல் இசை நாடகம். அந்த இயல் இசை நாடகத்துக்கு இடையில கமாதான் இருக்கணும். எந்த இடத்துல இந்த முக்காற்புள்ளி வரும்னா, முத்தமிழ் அப்படிங்கிறத விரிச்சு சொல்லுது இல்லையா. நான் சொன்னேன்ல, 50 காப்பியங்கள் பின்வரும் 6 அப்படின்னு சொல்லிட்டு அதை விரிச்சு சொல்றாங்கல்ல, அந்த இடங்கள்ல வரும். சைடு ஹெட்டிங்க்கு வரும். நம்ம பார்த்த மாதிரி தொகை சொற்கள் பெரிய சொல்ல சுருக்கி எழுதும் போது வரும் இதெல்லாம். அடுத்தது முற்றுப்புள்ளி. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, புள்ளி வச்சிட்டாங்க.
சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இது நம்ம பார்க்கல. முற்றுப்புள்ளி சொற்குறுக்கங்கள்னா என்னன்னா இந்த இது நம்ம பார்த்தது வந்து இப்போ தொல்காப்பியம், சொல், அதிகாரம்னு பார்த்தோம். இந்த மாதிரி இடங்கள் ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இப்போ திருவிக்கா அப்படின்னு இருந்தா இனிஷியல், அப்போ திரு புள்ளி வி புள்ளி கா அப்படின்னு போடணும். இப்போ ஊராட்சி ஒன்றிய மேல்நிலை பள்ளி அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல ஊ ஓ மே பள்ளி அப்படின்னு போடுவாங்க, அந்த இடத்துல எல்லாம் புள்ளி வரும். சொல்ல வந்து குறுக்கி சொன்னா அந்த இடத்துல வரும். அடுத்தது பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அதுதான் இது ஒரு பேர். இப்போ திருவிக்கான்றது இனிஷியல் கிடையாது, அவரோட ஃபுல் ஃபேம் பேரோட ஷார்ட்கட்டு, ஷார்ட் ஃபார்ம் அது. ஆனால் இங்கே சுந்தர வடிவேலுன்றதுக்கு அப்படி கிடையாது, இது அவங்க அப்பா பேர். ஓகேவா? நே து இனிஷியல், இனிஷியல் முன்னாடியும் வரும், ஒரே பேரை நம்ம சுருக்கி சொன்னாலும் வரும். ஓகே, அடுத்தது வினாக்குறி. வினாக்குறினா கொஸ்டின் மார்க்கு. வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். சேக்கிரார் எழுதிய நூல் எது? கொஸ்டின் மார்க் வரணும். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் கொஸ்டின் மார்க் வரணும், அவ்வளோதான். ஏன்னா வினா எழுத்துக்கள் எதுன்னு தெரியும், நம்ம 5 எழுத்துக்கள் பார்த்துருக்கோம், அதில் வர்றது எல்லாமே வினா சொற்கள் நம்மளுக்கு தெரியும். அடுத்து வியப்புக்குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். தமிழின் இனிமைதான் என்னே? ஆச்சரியம். ஓகேவா? மகிழ்ச்சி. அப்போ இது வந்து நம்ம வியப்பாக சொல்கிறதுனால என்னென்னா இந்த இடத்துல வியப்புக்குறி போடுறோம். பாம்பு பாம்பு அடுக்கு தொடர்கிட்ட போடுறோம். அந்தோ இயற்கை அழிகிறதே, அவளை இந்த இடத்துலையும் போடுறோம். ஒற்றை மேற்கோள் குறி. ஒரு கொட்டேஷன் எங்கே போடுவோம், டபுள் கொட்டேஷன் எங்கே போடுவோம்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும், 2 இடம். இப்போ ஏதாவது ஒரு அவன் ரொம்ப நல்ல பையன்பா அப்படின்னும் போது அந்த நல்லன்றத பாயிண்ட் பண்ணிட்டு போடுவாங்க. ஓகேவா? இப்போ நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். அன்பு என்பது உயிர்களின் அடிப்படை குணம் ஆகும் இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த அன்புன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிக்கணும். நம்ம இப்படியே ஒரே சென்டென்ஸ் எழுதுனா ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல அண்டர்லைன் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் போடுவாங்க. இதுதான் வந்து சிங்கிள் கொட்டேஷன். 2வது சிங்கிள் கொட்டேஷன் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல திரும்ப சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் கொட்டேஷன் எங்கே வரும்? யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சதையோ இல்லை பேசுனதையோ டைரக்ட் ஸ்பீச்சாக நம்ம சொல்லும்போது டபுள் கொட்டேஷன் போடுவோம். பாருங்கள், எக்ஸாம்பிள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறத டபுள் கொட்டேஷனில் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள எந்த தலைப்பில் அவர் பேசுகிறாரு? தலைப்பில்லைன்றது தான் தலைப்பே. அப்போ அந்த தலைப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா சிங்கிள் கொட்டேஷன் போடணும். இந்த 2 இடத்துல தான் ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பண்பவோ ஒரு இதையோ விளக்குறதுக்கு நம்ம ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போடுறோம். அதுக்கு அடுத்தபடியாக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே திரும்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வருது, அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அந்த இடத்துல நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷன் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இரட்டை மேற்குறி. இது வந்து டபுள் கொட்டேஷன் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம். நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். நேர்கூற்று, யாராவது சொன்னதை நம்ம வந்து திரும்ப யாருக்கிட்டையாவது சொல்கிறோம், அதே மாதிரி சொல்கிறோம், அவங்க சொன்ன மாதிரியே டைரக்ட் ஸ்பீச்சாகவே சொல்கிறோம் அப்படின்னாலோ, பொன்மொழிகள் நிறைய அந்த பழமொழி பொன்மொழியெல்லாம் இருக்கும்ல, அதை சொல்கிறதுக்கு இல்லை செய்யுள் அடிகளை சொல்லும் போதோ நம்ம இதை யூஸ் பண்ணணும். பாருங்கள், திருவிகா, திருவிகா புள்ளி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். மாணவர்களிடம் கமா கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். வெறும் படியுங்கள்னா இந்த இடத்துலையே வந்து டபுள் கொட்டேஷனை முடிச்சிருப்பாங்க. பாருங்க, திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னு சொன்னார் என்று கூறினார் அப்படின்னா இந்த இடத்தோட முடிச்சுட்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம்.
ஆனா அவர் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துருது? அவரே எழுவாயே இன்னொன்னும் பண்ணும்போது, நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு கோலனும் யூஸ் பண்றோம். இத ஒரு சென்டென்ஸே நெறைய வந்துருச்சு பாருங்க. இங்க ஃபுல் ஸ்டாப் வருது. இந்த இடத்துல ஒரு கமா வருது. இங்க ஒரு டபுள் கொட்டேஷன் வருது. இங்க வந்து கோலன் வருது. இதுதான் வந்து இரட்டை மேற்குறி பயன்படுத்துற இடங்கள். இப்ப புக்குக்கு பின்னாடி ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி குடுத்துருக்காங்க. அதையும் பண்ணிரலாம். பாருங்க, பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இது வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ். இதுல மென்ஷன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அதனால முடிஞ்சோனே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். அடுத்தது, திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அப்படின்னா திருக்குறள் அறம் கமா பொருள் கமா இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு போடணும். அடுத்தது, இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அறம் கமா பொருள் கமா இன்பம் கமான்னு போட்டுறக்கூடாது. கடைசியாக வர்ற வார்த்தை பக்கத்தில் கமா வராது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கார் புள்ளி வராது. அறம் பொருள் அவ்வளோதான். அது கடைசி வேர்டு. இன்னும் 10 வேர்டு இருந்தால் கூட நீங்கள் கமா போட்டுக்கலாம். ஆனால் அந்த கடைசி வார்த்தைக்கு கடைசி வேர்டுக்கு வந்து நீங்கள் கமா போடக்கூடாது. இன்னும் முப்பால் வகுப்பு கொண்டதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு புல் ஸ்டாப் வச்சிடணும். அடுத்தது, தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. இப்போ ஒரே எழுவாய் தான், அதே தான் ரிப்பீட்டடாக என்ன அது எப்படிப்பட்டதுன்றத சொல்கிறாங்க. அப்போ செம்மையானது, வலிமையானது, இளமையானது. இளமையானதுக்கு அப்புறம் ஒரு புள்ளியை வச்சிடணும். ஓகேவா? அடுத்தது, கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். அப்ப தன் தந்தையிடம் ஒரு கமா, இன்று மாலை விளையாட போகட்டுமா ஒரு கொஸ்டின் மார்க் என்று கேட்டான் ஒரு புள்ளி. இவ்வளவுதான். நீங்க இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிறதுக்கு வந்து மேல டபுள் கொட்டேஷன்லாம் போட்டுறக்கூடாது. இது ஜஸ்ட் அவங்க கேட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த இடத்துல ஒரு கமா, இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி, இங்க ஒரு புல் ஸ்டாப். அடுத்தது, திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. இப்போ திருவிக்காவுக்கு புல் ஸ்டாப் வைக்கணும். திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை, இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போடணும். பெண்ணின் பெருமை எனும் நூல் புகழ் பெற்றது, புல் ஸ்டாப். புரியுதா? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஞாபகமாக வந்துடும், ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம்தான். ஏன்னா ஒரு சின்ன புள்ளியை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டாலோ இல்லை நம்ம தப்பாக கெஸ் பண்ணிட்டாலோ ஆன்சர் தப்பாகி போயிடும். ஆனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஈஸியாயிரும். பாருங்கள், தேர்வு நோக்கில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எது தவறான நிறுத்தற் குறியிட்ட தொடர்? அதாவது 3 இது கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் இதில் தப்பாக இருக்குது, அது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, பிரதமர் செங்கோட்டையில் கொடி ஏற்றினார். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், கடைசியில் புள்ளி வச்சுருக்காங்க, அப்போ இது கரெக்டு. 2வது, இயல், இசை, நாடகம் என்பன முத்தமிழ். கரெக்டு தான். 3 இது இருக்கிறதுனால இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமா, கடைசியில் இங்கே கமா போடலை, லாஸ்ட்டில் ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, அப்போ இதுவும் கரெக்டு. என்ன மதிப்பெண் பெற்றாய் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எங்கேயுமே கமாவோ வேறு எதுவும் போட தேவையில்லை. இது ஒரு கொஸ்டின், அதனால் கடைசியில் கொஸ்டின் மார்க் போட்டால் போதும். இதுவும் கரெக்டு. இப்போ கடைசியில் பாருங்கள், கண்ணன் கடுமையாக படித்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான். ஆக்சுவலாக என்னன்னா, இங்கே வந்திருக்க இந்த கார் புள்ளி கரெக்டு தான், ஆனால் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, இது தப்பு. கண்ணன் கடுமையாக படித்தான், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றான், இப்படி தான் இருக்கணும். அதனால் தேர்விற்கு அப்புறம் ஒரு கமா வர தேவையில்லை. அதனால ஆன்சர் வந்து இதில் தவறான சொல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் தவறானது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமா கண்ணுக்கே தெரியாது நம்மளுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கவனித்து கொஷின் வந்து பார்க்கணும். நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த பதட்டத்தில் ப்ரெஷரில் நம்மளுக்கு கண்ணே தெரியாது. சும்மா சொல்லுவாங்க இல்லையா, பதட்டத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டால் கூட போகாதுன்னு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன புள்ளி கமாலாம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நேரம் இருக்காது, அவ்வளோ பதட்டமாக இருப்போம். ஆனால் அப்படி இருந்தும் அந்த ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ணி அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அந்த ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் எங்களுக்கு வேணும்னு டிஎன்பிஎஸ்சியும் சொல்லுது. அப்போ நம்ம அதுக்கேற்றாப்புல நம்மளை தயார்படுத்திக்கணும். நீங்கள் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எல்லாமே
இந்த ஃபியரு, பதட்டம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான நிறுத்தல் குறியிட்ட தொடரை தேர்ந்தெடு. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. போன வாட்டி தவறானது கேட்டாங்க, இந்த வாட்டி வந்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க. உன் தாயும் ஆசிரியரா என்றான் அப்துல். இப்போ ஆசிரியரான்னு கேட்டிருக்க இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் ஆச்சரியக்குறி வந்திருக்கு? அப்போ இது தப்பு. அடுத்தது, உன் தாயும் ஆசிரியரா என்றான் அப்துல். இங்கே கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, கரெக்டு தான். ஆனால் 2 பக்கம் மேலே இது டபுள் கொட்டேஷன் வேற வந்திருக்கு. ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க, இதில் எதுவும் ஸ்பெஷல் இல்லை. இதில் ஏன் டபுள் கொட்டேஷன் வரணும்? அது தேவையில்லை. அப்போ இதுவும் தவறு. அப்போ இங்கேயுமே ஒரு கொட்டேஷன் வந்திருக்கு, இங்கே ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கு, இதுவும் தவறு தான். அப்போது சரியாக எழுதியிருக்கிறது எது? உன் தாயும் ஆசிரியரா அப்படின்னு இந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் போதும். என்றான் அப்துல்ன்ற இடத்துல இங்கே ஒரு புல் ஸ்டாப் வச்சா போதும். அப்போ இதுதான் சரியான விடை. ஆன்சர் வந்து சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொடரின் இறுதி இல்லை முகவரியின் இறுதி, நாளின் இறுதி, சொற்குறுக்கம் போன்ற இடங்களில் போடப்படும் நிறுத்தற்குறி எதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் நான் மேலே கொடுத்த இல்லை, நான் 1, 2 2 கொஸ்டின் இந்த பேட்டர்னில் தான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த புள்ளி வரும்ன்றதே கூட கொஸ்டினாக கேட்பாங்க. டெஃபினிஷன் வரலாம், வகைகள் வரலாம், எது வராது அப்படின்னு கேட்கலாம். நான் நிறைய வந்து புள்ளிகள், அதாவது நிறுத்தல் குறிகளில் ஒரு 10-18 வகை சொன்னேன் உங்களுக்கு. அந்த 18லையும் இல்லாத ஒன்றை கொடுத்து தவறான ஒன்றை எடுத்து எழுதுக, ஆட் ஒன்னை வந்து செலக்ட் பண்ணுங்கன்னுவாங்க. அப்போ இதெல்லாமே நிறுத்தல் குறியில் வரும். இது வந்து வராதே அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண தெரியணும். இப்படி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுத தெரியணும். இப்போ ஒரு தொடரோட ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்லன்னு வந்துருச்சு, ஒரு அட்ரஸோட கடைசியிலன்னு வந்துருச்சு. அப்படின்னா என்னது? அது முற்றுப்புள்ளி தான் ஆன்சர். கார் புள்ளியோ அரை புள்ளி முக்கால் புள்ளி வராது. இப்போ ஆன்சர் வந்து முற்றுப்புள்ளி. இவ்வளோதான், இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் திரும்ப வந்து பிடிஎஃப்பை பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பின்னாடி ரிவிஷனுக்கு தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப். அதனால் பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு வெறும் 70% தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வீடியோவை ஒரு 2 தடவையாவது பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுவும் ஃப்ரெஷர்ஸ்னால் கண்டிப்பாக வீடியோ பார்க்காம நீங்கள் பிடிஎஃப் எடுத்தீங்கன்னா அது யூஸே கிடையாது. போஸ்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. உண்மையே சொல்லிடணும். சும்மா வாங்கிடுவேன் அதெல்லாம் கடைசி 1 மாதத்துக்கு முன்னாடி கூட போடுவாங்க வீடியோ. இப்போ படித்தாலும் வாங்கி விடலாம் ஸ்டடி பிளான் அப்படின்னு. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். 6 மாதம் மினிமம் படிக்கிறவங்களால மட்டும்தான் வாங்க முடியும். 3 மாதம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த 3 மாதம் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கனால மட்டும்தான், அதையும் ப்ராப்பராக பண்ணுறவங்கனால மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, அடுத்த டாப்பிக்கில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.